ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன் ப்ராஜெக்ட்ல நமக்கு ஒரு சீடு பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்காங்க. அது நம்மளுடைய சொத்தை உருவாக்குவதற்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. டிஜிட்டல் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வீடு, நகை, இடம் இப்படி வாங்கி வைக்கிறது எல்லாமே ஒரு சொத்து தான். ஸோ அதே போல இந்த இடத்துல சீடு பார்ட்னரா இருக்க உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பிவிசி மெட்டா விதைகள், இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து. அது எப்படி சொத்துங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ அடுத்த விஷயம், டோக்கன் ஃபார்மிங். தினந்தோறும் நீங்க வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. அப்ப ஒரு சிஸ்டம் மிகப்பெரிய ஒரு சொத்துக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுத்து அடுத்து தினந்தோறும் வரதுக்கு வருமானத்துக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது பிவிசி மெட்டா மட்டும்தான். பாருங்கள், சீடு பார்ட்னர்ல எப்படி நமக்கு சொத்து கிடைக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சீடு பார்ட்னர் ஆகணும் அப்படின்னா ஒரு நியூ யூசரா நம்ம உள்ள வரணும் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இந்த இடத்துல ஒரு $10 USDTக்கு நிகரான பிவிசி மெட்டாவை இங்க ஸ்டேக்கிங் பண்ண போறோம். $10 உண்டான USDTக்கு நிகரான பிவிசி மெட்டா டோக்கனை இந்த பிவிசி மெட்டா வேலட்டுக்குள்ள நம்மளுடைய பேர்லயே ஸ்டேக்கிங் பண்ணினா போதும். இதுக்கு தனியாக ரிவார்டு, டெய்லி ரிவார்டாக நமக்கு திரும்ப அந்த $10 உண்டான பிவிசி மெட்டாவும் நமக்கே கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஒரு 11 USDTக்கு நிகரான பிவிசி மெட்டாவை நம்மளுடைய கனெக்டட் வேலட்ல சேவ் பண்ணி வச்சா போதும். கனெக்டட் வேலட்ல சேவ் பண்ணி வச்சா போதும். இந்த இடத்துல போய் நம்ம ஸ்டேக்கிங் பண்ண வேண்டியதில்லை, சேவிங்ஸ் தான். ஓகேங்களா? சோ அதுக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கும். அடுத்து ஒரு $5 உண்டான பிஎன்பியை நம்மளுடைய வேலட்ல ஹோல்டு பண்ணணும். எதுக்காக? நாம டிஎன்பி நெட்வொர்க்ல தான் நம்மளுடைய பிவிசி மெட்டா டிராவல் ஆயிட்டு இருக்கு. சோ அதனால அங்க கேஸ் ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் சார்ஜஸ் இருக்கும். சோ அது இந்த $5 இருந்து சம் பர்சன்டேஜ் மட்டும் டெபிட் ஆகும். ஓகேங்களா? சோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு $26 இன்ட்டு 95 போட்டீங்கன்னா $2500 இருந்தா போதும். நாம இந்த பிவிசி மெட்டா விர்ச்சுவல் லேண்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு அசட்டை நாம் சம்பாதிக்க முடியும். காரணம், இந்த $10 உண்டான பிவிசி மெட்டா எவ்வளவு கிடைக்கும் தெரியுங்களா? ஒரு 95 பிவிசி மெட்டா இப்ப கிடைக்கும். இப்ப $11 உண்டான பிவிசி மெட்டா குறைந்தது ஒரு 120 பிவிசி மெட்டா பக்கம் கிடைக்கும். அப்ப மினிமம் ஒரு 215 அப்படிங்கிறத ஒரு 200 பிவிசின்னு நீங்க வைங்க. சோ இந்த 200 பிவிசி நாளைக்கு $1 ரீச் ஆகுது அப்படின்னா $200 கிட்டத்தட்ட $20,000 வரும். நாம எவ்வளவு சார் இங்க சீடு பார்ட்னருக்கு நம்ம முதல்ல இடத்த வாங்கியிருக்கோம் அப்படின்னா $2,500 வாங்கியிருக்கோம். ஆனா நமக்கு $1 வந்தா கூட கிட்டத்தட்ட $20,000. இல்ல $10 வந்திருக்கு அப்படின்னா $2 லட்சம். $100 வந்திருக்கு ஒரு பிவிசியோட விலை அப்படின்னா கண்டிப்பாக அது $20 லட்சம் ரூபாயமா. $1000 வந்திருக்கு, நம்ம சிஸ்டம் சொல்லியிருக்கு ஒரு 5 ஆண்டு காலம் கழித்து இந்த ஒரு பிவிசி மெட்டாவுடைய விலை $1000 தொடும் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்றேன், 10 வருஷமே ஆகட்டும், ஒரு பிவிசி மெட்டாவுடைய விலை $1000 அப்படின்னா 2 கோடி ரூபாய் வரும் சொத்து மதிப்பை இங்க கூட்ட முடியும். ஒரு $2,500 முதலீட்டில் நாம் ஒரு சீடு பார்ட்னர் ஆகிறோம். அந்த சீடு பார்ட்னருடைய சொத்து காலங்கள் நகர நகர அது 2 லட்சமா இருந்து 20 லட்சமா மாறுது. 20 லட்சம் 2 கோடியா மாறுது. அப்ப லட்சங்களும் கோடிகளும் நீங்க இந்த சொத்துல இருந்து சம்பாதிக்க முடியும். இதுதான் மிகப்பெரிய ஒரு அசெட். மினிமம் 2,500, மேக்சிமம் நீங்க எவ்வளவு வேணாலும் இந்த இடத்துல ஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம். அப்ப ஒரு மிகப்பெரிய சொத்தை ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கிட்டோமா? சோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா டோக்கன் ஃபார்மிங்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். எனக்கு தினசரி வருமானம் வேணும். அந்த வருமானத்தை நாம எப்படியெல்லாம் நம்ம கொடுக்க போறாங்க சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிவார்டு ஸ்பீடு கிரிட்டீரியாங்கிற அடிப்படை. ரிவார்டு ஸ்பீடு கிரிட்டீரியானா என்ன தெரியுங்களா? நம்மளுடைய டெய்லி வருமானத்தை அதிகப்படுத்தி நம்ம எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு தான் கிரிட்டீரியா. அப்ப இந்த இடத்துல கிரிட்டீரியாங்கிறது ஒண்ணுதானான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கிரிட்டீரியாவில் 1, 2, 3, 4, 5 மொத்தம் 5 வகையான
கிரிட்டீரியா நம்ம கொடுத்திருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஸ்பீடு கிரிட்டீரியா லிமிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ரிவார்டு லிமிட் கிரிட்டீரியா சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. ரிவார்டு லிமிட் கிரிட்டீரியா இது என்ன சார் அப்படின்னா, இப்ப நாம இந்த இடத்துல ஃபார்மிங் பண்றதுன்னா என்ன தெரியுங்களா? விதைக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு $100 உண்டான பிவிசி மெட்டா டோக்கனை இந்த இடத்துல விதைச்சோம் அப்படின்னா நமக்கு 200% தருவாங்க. எது? ஸ்பீடு கிரிட்டீரியாவில் 5 கிரிட்டீரியாவுக்கும் சேம் தான். இப்ப நம்ம $100 நிகரான பிவிசி மெட்டாவை நம்மளுடைய இந்த விர்ச்சுவல் லேண்ட்ல ஃபார்மிங் அதாவது விதைக்கும் போது நமக்கு 200% ரிவார்டு விளைச்சல். அப்ப $200 இல்லையா? சோ அதுவே லிமிட் கிரிட்டீரியாவுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அந்த 200% இருந்து 400% நம்மளுடைய விளைச்சலை அதாவது ரிவார்டை அதிகப்படுத்தி வாங்க முடியும். $100 அப்படின்னா 200ங்கிறது நார்மல், 400ங்கிறது லிமிட் கிரிட்டீரியால மட்டும்தான் கிடைக்கும். டீம் ரெஃபரல் ரிவார்ட், டீம் ரெஃபரல் ரிவார்ட் இது பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா ரெஃபரல் பண்ணிருக்கோம். சோ அவங்க ஒரு ஃபார்மிங் குறிப்பிட்ட ஃபார்மிங் பண்ணிருக்காங்கன்னா அவங்க செல்ஃப் ஃபார்மிங்ல எவ்வளவு டெய்லி ஏர்ன் பண்றாங்களோ அதுல இருந்து இன்ட்டு 20% வீதம் எவ்வளவு வருதோ அதை சிஸ்டம் நமக்கு ரிவார்டா கொடுக்கும். அவங்ககிட்ட இருந்து எடுத்து கொடுக்காது, சிஸ்டமே நமக்கு ஒரு ரிவார்டு அது கொடுக்கும். அப்ப இந்த ரிவார்டு அப்படிங்கிறது கமிஷன் கிடையாது, இதுக்கு பேரு வெகுமதின்னு அர்த்தம். ரிவார்டுனா வெகுமதி, கமிஷன் அப்படின்னா அதுக்கு நீங்க செஞ்ச வேலைக்கு கொடுத்த கூலி. ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல எதுக்கு வெகுமதி கொடுக்குறாங்க தெரியுங்களா? வாழ வைத்து வாழ்வோம், அதுதான் இந்த கான்செப்டே. நீங்க அவங்கள நல்லபடியா இந்த பிசினஸ் சொல்லி அவங்களையும் 200% ஏர்ன் பண்ண வச்சிருக்கிறீங்க. சோ அதனால உங்களுக்கு நான் கொடுக்குற வெகுமதி தான் இந்த ரிவார்டுங்கிறத சிஸ்டம் சொல்லி கொடுக்கும். சரி, நம்மளது எல்லாமே முழுக்க பிளாக் செயின் டெக்னாலஜில உருவாக்கப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சின்னு சொல்லிட்டேன். இந்த கரன்சி நாளைக்கு ஃபியூச்சர் ஆஃப் மணி அப்படிங்கிறதுல நிற்கும். நாளைக்கு இந்த உலகம் பிவிசி மெட்டா காயினை எடுத்து பயன்படுத்தும். அனைத்து துறைகளுக்கும் மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி அப்டேட் உள்ள கிரிப்டோ டோக்கனை தான் இந்த உலகம் பயன்படுத்தும். அப்ப நம்மளுடைய பிவிசி மெட்டா என்னங்க? பிளாக் செயின் டெக்னாலஜில இருந்தாலும் மெட்டாவர்ஸ்ங்கிறது அப்டேட்ல இருக்கு. ஃபியூச்சர்ல மெட்டாவர்ஸுக்கு உண்டான அடுத்த சப்ஜெக்டுகளுக்கு எல்லாம் நம்மளுடைய பிவிசி மெட்டா வாண்டட் இருக்கு. அப்ப இந்த பிவிசி மெட்டா $1000 ரீச் பண்ணுன்னு சிஸ்டம் எந்த தைரியத்துல சொன்னுச்சு அப்படின்னா இனி ஃபியூச்சர் ஆஃப் மணி, கிரிப்டோ கரன்சி, ஃபியூச்சர் ஆஃப் பில் பேமெண்ட் எல்லாமே மெட்டாவர்ஸ் டெக்னாலஜில தான் நடக்கும். ஸோ அப்ப நம்மளுடைய பிவிசி மெட்டா மெட்டாவர்ஸ் காயின்ங்கிறதுனால இந்த உலகம் முழுவதும் கையில் எடுக்கும். நம்ம பிவிசி மெட்டா $1000 தாண்டுங்கிறத உறுதியா இருக்கிறாங்க. சோ நாமளும் அதை உறுதியாக பயன்படுத்தி எடுத்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தை அடைய முடியும். ஓகே, ஒரு 5 விதமான கிரிட்டீரியாவை நம்மளுடைய சிஸ்டம் நமக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கிரிட்டீரியாவுக்கும் ஸ்பீடு அதிகமாகிட்டே இருக்கும். சோ எதுக்காக? நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த 200% ரிவார்டை நம்ம விரைவாக எடுக்க முடியும் அப்படிங்கறதா அந்த கான்செப்ட். இப்ப கிரிட்டீரியா 1ல மினிமம் $100 அண்ட் எபோவ், மினிமம் $100 அண்ட் எபோவ். அப்ப நமக்கு $200 ரிவார்ட் சிஸ்டம் கொடுத்துரும். அந்த $200 ரிவார்டை நமக்கு சிஸ்டம் எந்த அடிப்படையில கொடுக்குறாங்கன்னா தினசரி அடிப்படையில நம்ம கொடுக்குறாங்க. அப்ப தினசரி அடிப்படையில கொடுக்கும் போது ஒரு கணக்கு வேணும் இல்லையா? சோ அதனால என்ன பண்றாங்கன்னா 100 × 0.25% ஈக்குவல் டு $0.25. $0.25 டெய்லி நமக்கு ஏடாகும். அப்ப டெய்லி $0.25 அப்படின்னா இது எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது நீங்க 200 வகுத்தல் 0.25 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 0.25 எத்தனை நாட்கள் உங்களுக்கு வரும்? ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க, எத்தனை நாட்கள் வருங்கிறத நீங்க ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்களா ஒரு நாட்களை சொல்லவே கூடாது. ஏன்னா அதை அவங்க புரிதல் தவறா இருக்கலாம். 800 நாள் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கல, அப்படின்றாங்க. என்னன்னா 800 நாளைக்கு அப்புறம் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு 100, நீங்க எவ்வளவு ஃபார்மிங் பண்ணிருக்கீங்க? $100. அப்ப உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? $200. சரி, அப்ப கிரிட்டீரியா 1ல இருக்கீங்களா 2ல இருக்கிறீங்களா? 1.
அப்ப 0.25 ரைட்டா. அப்ப ஃபர்ஸ்ட் போட வேண்டிய கணக்கு என்ன தெரியுங்களா? 100 இன்ட்டு 0.25%. அப்ப ஈக்குவல் டு பண்ணும்போது $0.25 per day. சூப்பர். இப்ப எத்தனை நாளைக்கு நமக்கு கிடைக்கும்? அடுத்து நமக்கு எவ்வளவு ரிவார்டு? 200 டிவிடெண்ட் 0.25 அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்க என்ன கிடைக்கும் தெரியுங்களா? 800 டேஸ்க்கு உங்களுக்கு டெய்லி $0.25 நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ரிசல்ட் அங்க கிடைக்கும். சோ இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் இந்த உலகத்துல கிடையாது. மேக்ஸ் அக்யூட்டா பாயிண்ட் நகராம இருக்கு. சோ அப்படிப்பட்ட இந்த துறையில நீங்க $100 தான் போடணுங்கிறது இல்ல, நீங்க $500 கூட போடலாம், $5000 கூட நீங்க இங்க ஃபார்மிங் பண்ணலாம். ஓகேங்களா? கிரைட்டீரியா 1. கிரைட்டீரியா 2 அப்படிங்கிறது சேம் அதே ப்ராசஸ் தான். பட் ஆனா இங்க என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு 0.50% மாறும். நம்மளுடைய ஸ்பீடு ரிவார்ட் அதிகமாக வரும். இந்த இடத்துக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணணுங்க? செல்ஃப் ஃபார்மிங் $500 அண்ட் எபோவ். செல்ஃப் ஃபார்மிங் $500 அண்ட் எபோவ். நீங்க 100 கூட பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணலாம். சோ ரிவார்டு வந்து பாத்தீங்கன்னா $1000 உங்களுக்கு ரிவார்டாக கிடைக்கும். அப்ப டெய்லி நமக்கு 0.50% அப்படிங்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய டெய்லி ரிவார்டோட ஸ்பீட் எவ்வளவு தெரியுங்களா? 2.5. நமக்கு எவ்வளவு கிடைக்குதுங்க? $2.50 பர் டே. அப்ப $1000 டிவிடெண்ட் 2.50 போட்டீங்கன்னா 400 நாள். ஆனா கிரைட்டீரியா 2 வரணும்னா நம்ம இன்னொரு வேலையும் செய்யணும். டைரக்ட் ரெஃபரல்ல ஒரு 5 பார்ட்னர்களை நம்மளை போலவே 500 அண்ட் எபோவ் செல்ஃப் ஃபார்மிங் பண்ணியிருந்தால் போதும். நமக்கு என்ன தெரியுங்களா? கூடுதலாக 1.25%. அப்ப 400 நாள்ல கிடைக்க வேண்டிய இந்த ரிவார்டு 267 நாட்கள்லயே நமக்கு கிடைக்கும். இதுதான் கிரைட்டீரியா ஸ்பீடினுடைய அதிகம் வாய்ப்பு. சரியா பயன்படுத்திக்கங்க. கிரைட்டீரியா 2 அப்படின்னா என்ன அப்படிங்கறத சரியா பயன்படுத்திக்கங்க. 0.50%. கிரைட்டீரியா 3 2ல இருக்கிற நீங்க எல்லாரும் 3 அப்படிங்கிற இடத்துக்கு வாங்க. ஏன்னா இங்க 0.75% ரிவார்டு நமக்கு கிடைக்குது. அப்ப நம்ம என்ன ஃபார்மிங் பண்ணியிருந்தாலும் சரி, அடுத்தடுத்த ரீஃபார்மிங் பண்ணியிருந்தாலும் சரி, 0.75ங்கிறது அனைத்து ஃபார்மிங்க்கும் பொருந்தும். நீங்க 1000 பண்ணிட்டு அடுத்து 500 பண்ணலாம், அடுத்து 100 பண்ணலாம், அடுத்து 200 பண்ணலாம். எல்லாத்துக்குமே 0.75 கிடைக்கும். கிரேடு தான். அந்த கிரைட்டீரியா மட்டும் நீங்க மேனேஜ் பண்ணா போதும். சரி, இப்ப $1000 ஃபார்மிங் பண்ணிருக்கோம், $2000 ரிவார்டு வந்துருச்சு. இந்த ரிவார்டை டெய்லி எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 7.50. ஏனென்றால் நம்மளுடைய ஸ்பீட் ரிவார்டு 0.75%. அப்ப $7.50. அப்ப கால்குலேஷன் பண்ணீங்கன்னா இதுவே உங்களுக்கு 200, அதாவது 260 நாட்கள்லயே வரும். ஆனா இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க ரெஃபரல் ரிவார்ட், நம்ம டைரக்ட் ரெஃபரல்ல குறைந்தது ஒரு 10 பார்ட்னர்களை நம்மளை போல ஈக்குவலாக $1000 அண்ட் எபோவ் செல்ஃப் ஃபார்மிங் பண்ணியிருந்தால் போதும். நமக்கு என்ன ஆகுங்க? அவங்க பண்ணதுக்கு சிஸ்டம் நம்ம கொடுக்கக்கூடிய ரிவார்டு $5. சோ ஒரு நாளைக்கு $12.50. $12.50 கிட்டத்தட்ட 200 நாட்கள்லயே நமக்கு அது வந்துடும். எத்தனை நாளுங்க? 200 நாட்கள்லயே நமக்கு அந்த ரிவார்ட் கம்ப்ளீட்டட் ஆகும். 800 நாள் வரைக்கும் டிவிடெண்ட் பண்றது இல்ல, 200 நாள்லயே டிவிடெண்ட் பண்ணி 200 பிரிச்சு 200 நாள்ல நமக்கு சிஸ்டம் கொடுத்துரும். இதுதான் ஸ்பீட் ரிவார்ட்ல கிரைட்டீரியா 3ல கிடைக்கக்கூடிய பலன். சோ கிரைட்டீரியா 4, 3ல இருக்கிறவங்க 4க்கு வாங்க. இந்த 4ல வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டெய்லி ரிவார்டோடைய ஸ்பீடு 1%. இப்ப இந்த இடத்துல நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னா, அச்சீவரா மாறணும் அப்படின்னா 2500 USDT செல்ஃப் ஃபார்மிங். இதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட பண்ணலாம். ஏற்கனவே 100 பண்ணிருப்பீங்க, 500 பண்ணிருப்பீங்க, 1000 பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி கூட பேலன்ஸை நீங்க ஃபில் பண்ணலாம். அப்ப 2500 கம்ப்ளீட்டட் ஆச்சு அப்படின்னா நீங்க கிரைட்டீரியா 4க்கு எலிஜிபிள். சோ அடுத்து நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல்ல ஒரு 15 பார்ட்னர்களை நம்மளை போலவே $2500 அண்ட் எபோவ் செல்ஃப் ஃபார்மிங் நடந்திருந்தால் போதும். சோ நமக்கு $5000 ரிவார்டு நம்ம வேலட்ல பிக்ஸ் ஆயிடும். அப்ப டெய்லி நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு $25. அப்ப 5000 டிவிடெண்ட் 25ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு 200 நாள்ல கிடைக்கும். ஆனா ரெஃபரல் இருக்கிறதுனால
உங்களுக்கு எக்ஸ்ட்ரா $18.75, மொத்தம் $43.75. 160 நாட்கள்ல நம்மளுடைய $5000 நமக்கு கிடைச்சிடும். எவ்வளவு நாள்ல? 160 நாள்ல கிடைச்சிடும். அப்ப ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பாருங்க. 160 நாளுங்கிறது 5 மாசம் 10 நாள். அப்ப நமக்கு மொத்தமே கிடைக்கிறது 5 லட்சம் ரூபாய். இப்ப மாசம் 1 லேக் அண்ட் எபோ மினிமம் இங்க ஏர்ன் பண்ண முடியும். இன்னும் நிறைய ஏர்ன் பண்ணலாம். சோ எஃபோர்ட் கொடுக்கும் போது. அது அடுத்ததாக கிரிட்டீரியா 4ல இருக்கிறவங்க 5க்கு வாங்க. சோ இந்த கிரிட்டீரியா 5 வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை அடைஞ்சதா அர்த்தம். சோ இந்த கிரிட்டீரியா 5 அச்சீவரா எப்படி மாறணும் அப்படின்னா நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல மினிமம் $5000 அண்ட் எபோ. மினிமம் $5000 அண்ட் எபோ செல்ஃப் ஃபார்மிங் மெயின்டைன் பண்ணா போதும். நமக்கு $10,000 நமக்கு ரிவார்டாக கிடைக்கும். அப்ப நம்மளுடைய டெய்லி ரிவார்டு 1.25%. அப்ப நம்மளுடைய செல்ஃப் ரிவார்டு மட்டும் $62.50. நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல்ல ஒரு 20 பார்ட்னர் நம்மளை போலவே $5000 அண்ட் எபோ செல்ஃப் ஃபார்மிங். சோ அப்ப இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு வெகுமதி என்ன பாத்தீங்கன்னா சிஸ்டம் நம்ம கொடுக்கிறது $50, டோட்டல் $112. அப்ப நாம இந்த இடத்துல ஒரு $5000 செல்ஃப் ஃபார்மிங், அதாவது ஒரு 5 லட்சம் ரூபாய்னு வச்சுக்கோங்களேன். அது நமக்கு ரிவார்டாக $10,000, ஒரு 10 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒரு 10 லட்சம் ரூபாய் வருமானத்தை நம்ம எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் தெரியுங்களா? வெறும் 90 நாட்கள் போதும். 3 மாசம் போதும். 3 மாசத்துல 10 லட்ச ரூபாய் வருமானத்தை நீங்க எடுக்க முடியும். அதாவது $5000 மட்டும் பண்ணியிருந்தால். நீங்க அதிகமா பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் அதிகமா எடுக்க முடியும். இல்ல நீங்க ரெஃபரல் அதிகமா பண்ணியிருக்கிறீங்களா, இன்னும் விரைவா எடுக்க முடியும். இன்னும் டீம் நிறைய இறங்கியிருக்கா, இன்னும் விரைவாக எடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. கிரிட்டீரியா 5 வந்துட்டீங்க. இப்ப உங்களுக்கு $5000க்கு 90 நாளையில உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங்க நீங்க மறுபடியும் கூட்ட முடியும். அதே கிரிட்டீரியாவில மறுபடியும் 500, 1000, 100, 10,000 எவ்வளவு வேணாலும் நீங்க பண்ணலாம். அப்ப உங்களுடைய டெய்லி ரிவார்டோடைய ஸ்பீடு உங்களுக்கு குறையாம அதிகமாகும். அதுவே நீங்க ரெஃபரல் ரிவார்ட், நீங்க ரெஃபரலை இன்னும் அதிகப்படுத்துறீங்க, டைரக்ட் ரெஃபரல்ல இல்ல உங்க டீம் அதிகமாகுது அப்படிங்கும் போது உங்களுக்கு 90 நாள் கிடையாது, 60 நாளா மாறலாம், 30 நாளாக மாறலாம், 10 நாள்ல கூட அந்த 10 லட்ச ரூபாய் நீங்க சம்பாதிக்க முடியும். சோ இந்த கிரிட்டீரியாவில இவ்வளவுதான் விஷயம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு கிரிட்டீரியாவுக்கும் நிறைய இருக்கு. ஒரு கிரிட்டீரியா பேச ஆரம்பிச்சோம்னா ஒரு நாள் ஆகும். அவ்வளவு விஷயங்கள் எல்லாம் அள்ளி கொடுத்திருக்காங்க நம்ம சிஸ்டம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்துறையில வந்துட்டோம். ஸ்மார்ட் ஒர்க்ல ஒரு ஃபார்மிங் ப்ராஜெக்ட்ல வந்துட்டோம். நம்ம அத்தனை பேரும் மில்லியனர்ஸ் ஆகிறது நிச்சயம். அதனால நீங்க பண்ண வேண்டியது சீடு பார்ட்னர்ல எவ்வளவு சொத்து நமக்கு கிடைக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க மத்தவங்களுக்கு பிரசன்ட் பண்ணுங்க, கொடுங்க. ஏன்னா கொடுக்கிற இடத்துல நாம இருக்கோம், மறந்துடாதீங்க. மத்தவங்களை வாழ வைத்து வாழ்வோம், அதையும் மறந்துடாதீங்க. சரிங்களா? சோ அதனால கொடுக்கிற இடத்துல இருக்கு. நீங்க சீடு பார்ட்னர் வாய்ப்பை நிறைய பேத்து கொடுங்க. அவங்களுக்கு முதல்ல சொத்து கிடைக்கட்டும். அடுத்து அவங்களுக்கு தினசரி வருமானத்துக்காக ஃபார்மிங் ப்ராஜெக்டை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கிரிட்டீரியா 1ல இருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சோ ஒவ்வொரு ஸ்டெப்பா அவங்க வரட்டும். சோ என்னைக்கு அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பிலையும் நிறைய வருமானத்தை சம்பாதிச்சுக்கிட்டு கிரிட்டீரியா 5 அச்சீவரா வந்து நிக்கிறாங்களோ அன்னைக்கு லட்சங்களும் கோடிகளும் சர்வ நிச்சயம் அவங்க வாழ்க்கையில. அதற்கு காரணம் யாரு தெரியுங்களா? நீங்க. அதற்கு காரணம் யாரு? நீங்க. கொடுக்கிற இடத்துல இருக்கிற நீங்க. கொடுக்கிற இடம் யாருக்கிட்ட இருக்கு தெரியுங்களா? கடவுள்கிட்ட இருக்கு, இந்த பிரபஞ்சத்திட்ட இருக்கு. ஆனா இன்னைக்கு அது உங்க கையில கொடுத்திருக்குன்னா அதுக்கு காரணமும் இந்த பிரபஞ்சம் தான். இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி நான் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வாய்ப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். நான் எல்லாத்துக்கும் பிவிசி மெட்டாவோடைய அற்புதமான வாய்ப்பை கொடுக்கும்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சோ அதனால நீங்க அத்தனை பேர்த்தையும் வாழ வைத்து வாழ்வுன்ற மன மகிழ்ச்சியோட இந்த பிவிசி மெட்டா ப்ராஜெக்டை புரிந்து கொண்டு பயிற்சி எடுத்து முயற்சி எடுத்து வெற்றி அடைய வாழ்த்துக்கள். இன்றைய செஷன் நான் இதோட கம்ப்ளீட் பண்றேன். மீண்டும் நாளை காலை 5:30க்கு சந்திப்போம். அதே போல மீண்டும் நான் சொல்றேன், இன்னைக்கு நடக்கிற பிவிசி மெட்டா பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் அனைத்து பிவிசி மெட்டா பார்ட்னரும் தாங்களும் தங்களுடைய குழுவோடு சேர்ந்து கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது என்னுடைய நேரடி அழைப்பாக எடுத்துக்கொண்டு அனைத்து பார்ட்னர்களும் புரிந்து கொண்டு வாருங்கள்.
அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். வாழ்க பேல்வின், வளர்க மக்கள், அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா சர்வ நிச்சயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சக்சஸ் லீடர் தங்களுடைய பதிவுகளை பதிவு செய்த பிறகு அடுத்தடுத்த பார்ட்னர்ஸ் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். வாருங்கள், சக்சஸ் லீடர் கே ஏ நாகராஜன் அவர்கள் அன்போடு அழைக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க சார். இன்றைய செஷன் ரொம்ப சிறப்பாகவும் இருந்தது, புரிதலாகவும் இருந்தது. இதை நான் மகிழ்ச்சியோட சொல்றேன் சார். அதே மாதிரி இன்றைய 3ஆம் ஆண்டு பிறந்த நாள் காணும் நம்ம பிவிசி மெட்டாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நான் அன்போடு நம்ம குழு சார்பாகவும் நம்ம டீம் சார்பாகவும் சொல்லிக்கிறேங்க சார். அதனால நம்ம மனமகிழ்ச்சியோட அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை மனமாற சொல்லும் போது இன்னும் நமக்கு அது அபரிதமான பேராற்றலோட நம்மளை வழி நடத்தும்னு நம்பிக்கையோட நான் சொல்றேன். ஏன்னா ஒரு உயிர் உள்ள பொருள், உயிரற்ற பொருள், எந்த பொருளுக்குமே நம்ம நன்றி சொல்லும் போது அதை நம்மளை வழி நடத்தும். இதுக்கு முன்னாடியே நம்ம அனைவரையும் அது நல்ல ஒரு பொசிஷன்ல வச்சிருக்கும் போது அதை நம்ம கொண்டாடும் போது அந்த பிவிசி மெட்டை நம்மளை உச்சம்னு சொல்லுவாங்க. அந்த உச்சத்துல எல்லாத்தையும் வைக்கும். நம்ம அந்த பில்லியனர் ஆவறதுங்கிறது லட்சம் மடங்கு அதை உறுதிங்க சார். அதை நான் மனமாற இதுல நம்ம குழு சார்பா நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப சிறப்புங்க சார். இன்றைய செஷனும் நல்லா இருந்தது. அதே போல இன்றைய கொண்டாடத்தையும் நம்ம மகிழ்ச்சியோட நம்ம டீம் சார்போட எல்லாரும் கொண்டாடுவோம். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க சார். அதே மாதிரி இன்னையிலிருந்து எல்லாருமே ஒரு உறுதி எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு நிலையில இருக்கிறவங்க அடுத்தடுத்த நிலைக்கு வரணும். நம்ம ஒரு குறிப்பிட்ட மாசத்துல இல்ல குறிப்பிட்ட டைமுக்குள்ள நம்ம இந்த மாதிரி ஒரு அச்சீவ் பண்ணுவோம்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு உறுதி எடுத்துக்கிட்டோம்னா அந்த இதுக்கு நம்ம வந்துருவோம். நான் விரைவில் கிரிட்டேரியா 3 நான் பண்ண போறேன். அதே மாதிரி மெட்டா கையில இருக்கிறதுனால அது விரைவில் நம்மளுடைய ஆசைகளை நிறைவேறும். அதே மாதிரி கிரிட்டேரியா என்னுடைய எய்மே லிமிட் கிரிட்டேரியாக்குள்ள வரணும் அப்படிங்கறதுதான். அது இந்த பிரபஞ்ச பேராற்றல் என்னை வழி நடத்தும் நான் நம்புறேன். அதே மாதிரி எல்லாரும் நம்ம டீம் சார்பா அனைவருமே லிமிட் கிரிட்டேரியாக்குள்ள வரணுங்கிறது என்னுடைய பேராவல். ஏன்னா அந்த வாய்ப்பு நம்மளுடைய சிஸ்டர்ல மட்டுமே இருக்குது. அப்துல் சார் சொன்னது மாதிரி நம்ம ஒரு கனவு காணணும். அவர் வீட்டு முன்னாடி நின்னதுக்கே போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள போனோன்னே எனக்கு ஒரு வைராக்கி நான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் உண்மை. இப்ப நமக்கு வழி நடத்துறதுக்கு லீடருங்க இருக்கிறாங்க. இதை நம்ம பின்பற்றி நம்ம மனசுக்குள்ள மட்டும் அதை கிரியேட் பண்ணி முயற்சி மட்டும் நம்ம டெய்லி அதை பண்ணிட்டு இருந்தோம்னாவே அந்த லிமிட் கிரிட்டேரியாக்குள்ள உள்ள வந்துடலாம். நீங்க சொல்ற மாதிரி அந்த லட்சங்களையும் கோடிகளையும் நம்ம குறிப்பிட்ட வருஷத்திலேயே நம்ம அடைஞ்சிட முடியும். நம்ம அந்த பொருளாதார தன்னிறைவு பெற்று நம்ம அந்த இதுக்குள்ள நம்ம உள்ள வந்துட முடியும். நம்ம குடும்பத்தை நம்ம என்ன தேவைகளோ, குடும்ப தேவைகளா இருக்கலாம், நம்ம உறவினர்கள் தேவைகளா இருக்கலாம், அத்தனை பேர்த்தனுடைய தேவைகளையும் நம்மளால் நிறைவேற்றி நம்மளும் ஒரு அந்த செல்வந்தராகி ஒரு சாதனையாளரா வரத்துக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால இதை நம்ம பயன்படுத்தி எல்லாரும் பொருளாதாரத்துல மேம்பட வேணுங்கிறது என்னுடைய ஆசை. அதனால இன்றைய பிறந்த நாள் எல்லாத்துக்கும் ஒரு வெடிவாகவும் இருக்கும். அதை நான் மனமாற இந்த பிரபஞ்ச சக்தியினோட ஆற்றல இதை நல்லா வழி நடத்தும் அப்படிங்கிற இதோட நம்பிக்கையோட நான் இன்றைய உரையை நான் நிறைவு செய்யறேன். அதை எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. அதனாலங்க சார், எல்லாருமே அந்த தன்னிறைவு அடையணும். இது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் சொல்லிக்கிறேங்க சார். நான் இன்றைய உரையை நான் நிறைவு பண்றேங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ நாகராஜன் சார். அருமையாக உங்களுடைய புரிதலும் உங்களுடைய பதிவும் சூப்பரா இருந்தது. சோ நீங்க விரைவில் கிரிட்டீரியா 3 ரீச் பண்றதா சொல்லியிருக்கிறீங்க. மனமாற என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்க கிரிட்டீரியா 5 ரீச் பண்றதுக்கு உண்டான பிளானை நீங்க ஆல்ரெடி ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டீங்க. சோ அதுலயும் நீங்க வெற்றி பெறது உறுதி. சோ உங்களுடைய டீம் மெம்பர்ஸும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க ஒரு ரோல் மாடலா அங்க டெவலப் ஆயிட்டு இருக்கிறீங்க. சோ மிகப்பெரிய ஒரு வெற்றியாளரா நீங்க வரப்போறது நிச்சயம். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சோ ஃப்ரெண்ட்ஸ், சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஏற்றம் மட்டுமே இருக்கிற துறை எதுவுமே இல்லை, இறக்கம் மட்டுமே இருக்கிற துறை எதுவுமே இல்லை. சரிங்களா? சோ அதை புரிஞ்சுக்கணும். எந்த துறையா இருந்தாலும் சரி. அப்ப
ஒரு இறக்கம் வந்துருச்சு அப்படின்னா அந்த துறை வேஸ்ட்னு நினைக்க கூடாது. அப்ப இறக்கம் வர்றதுக்கு என்ன காரணம், எதனால இறங்குச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டோம்னா எந்த துறையிலையும் சாதிக்க முடியும். இன்னைக்கு பிவிசி மெட்டாவுடைய விலை குறைந்திருக்கு அப்படின்னா நிறைய பேர் பயப்படுறீங்க. ஆனா நானும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு, இந்த பிரபஞ்சம் கொடுத்த வாய்ப்பு என்ன தெரியுங்களா? இப்ப கூட என்னால பிவிசி மெட்டா வாங்க முடியலன்னா வேற எப்போதும் வாங்க முடியாது. வேற எப்போதுமே என்னால வாங்க முடியாது. அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை சிஸ்டம் கொடுத்திருக்கு. நீ வாங்கிக்கோ வெங்கடேஷ், நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சிஸ்டம் சொல்லுது. இதே ஒரு பிவிசி மெட்டா 1400 1400 ரூபாய்க்கு விற்கும் போது என்னால 10 காயின் வாங்குறது 14,000 ரூபாய் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு எவ்வளவு கொடுக்குறோம்? 100 காயின், 120 காயின் வரும். சோ நினைச்சு பாருங்க, இந்த ஏற்றம் இறக்கம் வருது அப்படின்னா யாருக்கும் அது வாய்ப்பு கொடுக்க வந்திருக்குன்னு அர்த்தம். ஏற்றம் வருதுன்னா அவர் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்குன்னு அர்த்தம். சோ என்னைக்குமே பாசிட்டிவா இருங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, நேர்மறை சிந்தனையோட செயல்படுங்க, எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். வாழ்த்துக்கள். சோ அடுத்த பார்ட்னர்கள் விரைவாக வாருங்கள், பேசலாம். ஹலோ சார், இனிய காலை வணக்கம். ஜெகதீசன் சார், வெல்கம். வணக்கம். உற்சாகமான மீட்டிங் ரொம்ப அருமையா இருந்துங்க சார், ரொம்ப சூப்பரா இருந்துங்க. இன்னைக்கு சொல்லிருக்கீங்க ஈவினிங் பிவிசி மீட்டிங் எல்லாரும் கலந்து கொண்டு சொல்லி எல்லாரும் கண்டிப்பா அனைவரும் வந்தாதான் எல்லாத்துக்கும் ஒரு இது எல்லாம் தெரியுங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் முன்னாடி வரணும், முன்னிருந்து செயல்படுத்தணும். சோ உங்க டீம் மெம்பர்ஸையும் அழைச்சிட்டு வாங்க. சோ நீங்க இல்லாம நான் இல்ல, அதனால நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா தான் எனக்கு மகிழ்ச்சி. சோ இந்த சிஸ்டமும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கனால நாமளும் வெற்றியாளராக வர முடியும். ரொம்ப நன்றிங்க சார். ஈவினிங் வந்துருங்க சார். ஓகேங்க, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றிங்க. அடுத்த பார்ட்னர்ஸ் வாங்க, பேசலாம் விரைவாக. சார் காலை வணக்கம். பிரைட் நாகராஜன் சார், வெல்கம். காலை வணக்கம் சார், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு மீட்டிங் நல்லா தெளிவா இருந்துச்சு சார், நல்லா புரிகிற மாதிரி இருந்துச்சு சார். ஒரு 2500 ரூபா கொடுத்து ஒரு ஸ்டேட் பார்ட்னர் ஆகிட்டாவே லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி கிரிட்டீரியா 1, 2, 3, 4, 5 வரலும் பாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம மில்லியனர் ஆகிறது நிச்சயம் என்று சொல்லியிருக்கீங்க. இது கண்டிப்பாக நடக்கும் சார். இது நல்ல ஒரு மாதிரி நல்லா நடக்கிறது. இந்த பிளான் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் சார். பேசலாம், எழுதலாம், படிக்கலாம், 3 செஞ்சோம்னா படித்து எழுதி பேசலாம்னு வாய்ப்பு கொடுத்துருங்க. இந்த பேசுறதுக்கு எல்லாம் வந்து பேசுங்க. பேச பேச நமக்கு நல்லா தெளிவாக புரியும். கேட்க தான் தெளிவாக புரியும். ஒவ்வொரு நாளும் நம்ம மீட்டிங்களை கலந்து கொண்டு பேசுகிறோம். அவருக்கு லீடர் என்ன சொல்றாங்கன்னு கலந்துக்கிட்டு பேசலாம். இன்னும் மீட்டிங் வரணும். எல்லாருமே மீட்டிங் வர்றதுக்கு பயப்படுறாங்க. மீட்டிங் வந்து எல்லாம் கலந்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரொம்ப மில்லியனர் ஆகிறது நிச்சயம் என்று சொல்லி இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு மீட்டிங் 3வது ஆண்டு விழாவை கொண்டாடுறதுக்கு அசோகபுரம் முல்லாவூர் தாண்டி அசோகபுரத்தில் கலந்து கொண்டு சார் நாங்கள் நேரமாக வந்துகிறோம். இன்னைக்கு கேக்கு வெட்டி 3வது ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கீங்க. அனைவரும் வருகிறோம். அனைவரும் வாங்க சார். நீங்கள் வந்து ஆஃபீஸ் போடணும்னு சொல்லியிருக்கீங்க சார். இந்த ஆஃபீஸ் நான் விரைவில் ஏற்பாடு பண்ணி நான் ஆஃபீஸ் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உடனே நான் ஆஃபீஸ் ரெடி பண்ணிடுறேன் சார். இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே ஆஃபீஸை போடணும் சார். ஆஃபீஸை பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க சார். இது எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா நிச்சயம்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெற நன்றி. வணக்கம் சார். வாழ்த்துக்கள் நாகராஜன் சார், வாழ்த்துக்கள். சோ நீங்க ஒரு ஆபீஸ் ஆரம்பிக்கிறத சொல்லியிருக்கிறீங்க, விரைவில் ஆரம்பிங்க. ஆபீஸ் யாரெல்லாம் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேருமே விரைவில் வெற்றியாளராக முடியும். காரணம், நீங்க ஒரு பிசினஸ் பண்ணும் போது உட்கார்ந்து பேசினாதான் அந்த இடத்துல சக்சஸ் ஆகுமே தவிர எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று பேசணும் அப்படின்னா அது ஒரு 25% தான். ஓகேங்களா? சோ அதனால நமக்கு பிசினஸ் சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிற மைண்டோட நம்ம ஒர்க் அவுட் போடுறோம். சோ அதனால நீங்க ஆபீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க ஷேர் பண்ணீங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு நபரும் முதல்ல ஹோம் ஆபீஸ் ஆரம்பிங்க. செலவே கிடையாது, வாடகை கிடையாது. சரியா? நம்ம வீட்டுல தானே ஆரம்பிக்க போறோம் ஹோம் ஆபீஸ். அதுல நீங்க மட்டும்தான் இருக்க போறீங்க, வேற யாரும் இல்ல. அங்க உட்கார்ந்துகிட்டு கூட நீங்க ட்ரெயின் அப் எடுத்துக்கலாம். சோ உங்க டீமுக்கு சொல்லி கொடுக்கலாம். அடுத்து உங்களுடைய பர்சனல் ஆபீஸ் சின்னதா ஓபன் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்துதான் டீம் ஆபீஸ். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஆபீஸை எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்திட்டு வரீங்களோ வெற்றியாளர் வர முடியும். வாழ்த்துக்கள் நாகராஜன் சார், வாழ்த்துக்கள். சோ அடுத்த பார்ட்னர்ஸ் விரைவா வாங்க, பேசலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாரும் பிஸியா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சுப்பிரமணியம் சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார் சார். கேக்குது, நடுப்புற பேசுங்க. வணக்கம் வணக்கம் சுப்பிரமணியம் சார். வணக்கம் சார். இனி இது ஒரு பொன்னாளாக அமைய வேண்டும் இறைவனை வேண்டிக்கிறேன் சார். நம்ம பிவிசி மெட்டா இந்நாள் பொன்னாளாக அமைய வேண்டும். அனைத்து உள்ளங்களுக்கும் இது ஒரு சொந்தங்களாக நமக்கு ஒரு பயனுள்ளதாக நமக்கு ஒரு நிர்வாகிகள் கொடுத்துருக்காங்க, நம்ம தலைவர்கள் கொடுத்துருக்காங்க. இதை சரியாக பயன்படுத்தினால் நமக்கு வெற்றி நிச்சயம். அனைத்து உள்ளங்களுக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாருங்கள் ஒருவரை ஒன்று சேர்ந்து பயணிப்போம். இந்த பிவிசி மெட்டா வெற்றி நிச்சயம் என்று விடைபெறுகிறேன் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சுப்பிரமணியம் சார், வாழ்த்துக்கள். இந்த ஈவினிங் ப்ரோக்ராமுக்கு நீங்களும் உங்களுடைய டீமோட கலந்துக்கங்க. வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சோ அடுத்த லீடர்ஸ் கொஞ்சம் விரைவா வாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். வாய்ப்புகள் உங்களுக்கு உள்ளது. சார் வடிவேல் சார். வடிவேல் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். வடிவேல் சார் வணக்கம். உற்சாகமான வணக்கம். உற்சாகமான வணக்கம். எல்லா சிறப்பான மீட்டிங் சார். நல்லா கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டு நாங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் அனைவரும் நம்ம இதில் இருக்கிற எல்லா கோடான கோடி வாழ்த்துக்கள் சார். நம்ம தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்க ஈரோடு வரேன்னு சொல்லி இருக்கிறீங்க. வாங்க லைவ்ல சந்திப்போம். வாழ்த்துக்கள். வாங்க சார். வாங்க சார். வாழ்த்துக்கள். காலை வணக்கம் சார். உற்சாகமான காலை வணக்கம் முருகேசன் சார். சார் இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு சார் மீட்டிங். அருமை. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. நல்ல புரிதல் கிடைக்குதுங்க சார். புரிதல் இல்லாம இருக்கவங்க எல்லாத்துக்கும் நல்ல புரிதல் வருது. கிட்ரியா 2, 3 அச்சீவ் பண்றதுக்கு எவ்வளவு வருமானம் வருது என்ன ஏதுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து திட்ட விளக்கத்தை வந்து எடுத்து நல்லா உரைக்கிறீங்க. ஆனா ஒரு கிளிப்புலகி சொல்ற மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க சார். ஆனா இதை வந்து எல்லாருமே பயன்படுத்தினோம்னா நம்மளே மில்லியனர் ஆகுறது உறுதிங்க சார். ஆனா புரிஞ்சுக்காம வந்து சில பேர் வந்து இருக்கிறாங்க. நாம சொன்னாக்க மீட்டிங்ல வந்து அட்டன் பண்றதுக்கு யோசனை பண்றாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு திரும்பி பாக்குற அளவுக்கு நம்ம வந்து பண்ணி காட்டணுங்க சார். இதை வந்து பண்ணிட்டோம்னா போதுங்க சார். அதே மாதிரி கிட்ரியா 5 முடிச்சு நம்ம வந்து ஒரு தொழில் அதிபர்னு சொல்லி ஒரு கட் அவுட் ஒண்ணு அடிச்சு நம்ம மாட்டி வச்சுட்டோம்னா வர்றவங்க அத்தனை பேரை பார்த்துட்டு இந்த அளவுல அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆனா நம்ம கேட்கல. ஆனா இவங்களோட நம்ம வந்து கை கோத்து இருந்திருந்தா நாமளும் இந்த அளவு வந்திருக்கலாம்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணணுங்க சார். அந்த அளவுல வந்து நீங்க சொல்லி தர்றீங்க. ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து எல்லாரும் இப்ப மீட்டிங்ல வந்திருக்க அனைவரும் வந்து இந்த செயல்பாட்டை நம்ம செஞ்சோம்னா நம்மளை தேடி அவங்க வந்து என்ட்ரி போடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க சார். இதை வந்து முயற்சி பண்ணுவோம், வெற்றி பெறுவோம். நன்றிங்க சார். நன்றி சார், நன்றி. வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அனைவருமே திறமையான ஒரு தொழிலதிபர் அவார்டை விரைவில் எடுக்க போறோம். அதுக்குண்டான முயற்சிகள் நம்ம கிட்ட இருந்துட்டு இருக்கு, அதுக்குண்டான பயிற்சி இருக்குது. வாழ்த்துக்கள். நம்ம அனைவரும் வெற்றி பெற முடியும். ஈரோடு ப்ரோக்ராமுக்கு அனைவரும் வாருங்கள். மீண்டும் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், உங்க டீமோட வாங்க, வெற்றி நிச்சயம். சோ இன்றைய செஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பார்ட்னர்களுமே மெல்லினஸ் ஆகிறது நிச்சயம். இந்த ஏர்லிபேர்ட் ஆஃபர் விரைவில் நான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ அதுக்குண்டான பெனிஃபிட்டை நீங்க அடைய போறீங்க. அனைவருமே பில்லியனர்ஸ் ஆகிறது நிச்சயம் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.